சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்றே இந்த சாயப்பா சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ நேரத்தை கடத்தாமல் என்னவென்று கேட்பாயா? உன்னை விட்டு விலகி நின்ற உறவு ஒன்று நாளை தானாகவே உன்னை தேடி வரப்போகிறது. இந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் எக்காரணத்தை கொண்டும் இந்த உறவை நீ விட்டுவிடாதே என் குழந்தையே. நமக்கு ஆறுதலுக்காக இங்கு ஒவ்வொருவரையும் நாம் தேடிக்கொண்டிருக்கும் நேரம், நம்மால் ஒருவருக்கு ஆறுதல் கிடைக்கும் என்றால் அந்த ஆறுதலை அவர்களுக்கு நீ கொடுப்பதில் நிச்சயமாக எந்த தவறும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. நம்மால் ஒருவருக்கு சந்தோஷம் என்றால் அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு நீ நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் நாம் மற்றவர்களுக்கு பயனில்லாமல் போய்விட்டோமானால், நம்மால் ஒருவர் பயனடைகிறார் என்றால் நிச்சயமாக அதை செய்வதை நீ எப்பொழுதுமே சரியாக முன் நிற்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையுமே நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சாயப்பா என்பவர் உனக்காகவே உன்னை தேடி வருகின்ற நேரங்களை எல்லாமும் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நீ விட்டுவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, அவ்வளவு எளிதாக வெல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் உடன் வருகின்ற இந்த நேரத்தை நீ முழுமையாக எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முழுமையாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உண்மை என்று நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன்னோடு இருக்கின்ற எல்லா நிலைகளிலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கே என்று நடத்தி கொடுக்க எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்பதை நீ இனிமேல் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. நான் இருக்கின்ற இந்த காலங்களை எப்பொழுதுமே என் குழந்தை நீ விட்டுவிட முடியாது. உனக்கான நல்லதையே வேண்டி, உனக்கான நன்மதிப்பை கொடுக்க வேண்டி நான் எந்த காலத்திலும் உன்னோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதுதான் உண்மை. அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் முழுக்க என் குழந்தைக்கான ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையானது என்ன, தேவையற்றது என்ன என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எதை கொடுக்க வேண்டும், எதை எடுக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். உன்னை தொடரும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கான நல்லது நடக்கவில்லை என்றாலும், உன்னிடத்திலிருந்து அவர்கள் எதிர்பார்க்கின்ற உதவி கிடைக்கவில்லை என்றாலும் உன்னை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. இவர்களுக்காக நீ செய்த காரியங்கள் என்னவென்று உனக்கு நினைவில் இருக்கிறதா? இவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீ முன்னெடுத்து வந்த விஷயங்கள் என்னவென்று உனக்கு நினைவில் இருக்கிறதா? இதையெல்லாம் நீ ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உறுதிப்படுத்தி கொள்ளும் இந்த காலங்களை முழுமையாக நீ உணர வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நல்லது வேண்டி இந்த சாயப்பா உன்னோடு எப்பொழுதும் உனக்கென்று நான் உறுதுணையாக வருபவன் அல்லவா? எந்த நிலையிலும் நான் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் விட்டுவிட மாட்டேன். எந்த நேரத்திலும் அப்பா உன்னை கைவிட மாட்டேன். இந்த மனிதர்கள் போல அல்ல தெய்வம். தன் குழந்தையிடம் இருந்து எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. தன் குழந்தை தனக்கு அதை கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒருபொழுதும் எதிர்பார்த்து நிற்பது கிடையாது. என்ன இருக்கிறதோ இந்த வாழ்க்கையில் தனக்காக எந்த விஷயம் தேவைப்படுகிறதோ அதை மட்டுமே சரியாக புரிய வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ள முடிவு செய்யும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்தமாக உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த காலங்களை நான் எப்பொழுதுமே உனக்காகவே மீண்டும் மீண்டும் செதுக்கிக் கொண்டிருப்பேன். ஏனென்றால் என் குழந்தை வாழ்க்கையில் விரும்பியதை எல்லாம் அடையும் வரை, என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தான் விரும்பியதை எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் வரை, என் குழந்தைக்கான வாழ்க்கையில் எல்லாம் சரியாக கிடைக்கும் வரை நான் ஓய்வது கிடையாது. நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் சரியாகவே நடத்தி கொடுப்பேன் என்று.
அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய மனதை நீ ஒருபொழுதும் விட்டுவிடக் கூடாதல்லவா? உன்னுடைய மனதை ஒருபொழுதும் நீ தளரவிடக் கூடாதல்லவா? உன்னோடு நான் உனக்கென இருப்பதை, துணையிலிருந்து நடத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உனக்கென நான் துணையிருந்து எடுத்துச் சொல்வதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்காக வருகின்ற இந்த நாட்களை இனிமேலாவது நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். உனக்கான தேவைகளும் உனக்கான மாற்றங்களும் இனி நிச்சயமாக உனக்கென கிடைத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நாள் முதல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் மிகப்பெரிய மனத்தெளிவு என்று ஒன்று உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ மறக்காதே. மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய நன்மைகளையும் நீ அடைய வேண்டும். இதுதான் உன் அப்பாவின் விருப்பம் என் குழந்தையே. உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்றால் இனிமேல் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உன்னிடத்திலிருந்து யாராலும் பறித்துவிட முடியாது. உனக்கான சந்தோஷத்தை யாரும் உன்னிடத்திலிருந்து பறித்துவிட முடியாது. இதுபோல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த காலங்களை நீ முழுமையாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையுமே என் குழந்தை முழுமையாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். நல்ல நேரத்தையும் நல்லதொரு எதிர்காலத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தருவதே நீ புரிந்து கொண்டால் இனி வரக்கூடிய எல்லா நேரங்களிலும் உன்னுடைய வெற்றி என்ன பேசும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நான் உனக்கு சொல்லி இருக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் அல்லவா? நடப்பதும் நடக்காததும் ஒரு புறம் இருக்க, உன்னை சுற்றி இனி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையை நீ எந்த ஒரு உறவையும் நெருங்க வேண்டும் என்று அவ்வளவு சுலபமாக எண்ணியது கிடையாது. ஆனால் ஒரு உறவை நீ நெருங்க நினைக்கும் பொழுது அந்த உறவு நெருங்க முடியாத தூரத்திற்கு சென்று விட்டது என்றால் நிச்சயமாக நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதில் வருத்தங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் அல்லவா? உன்னுடைய மனதில் வேதனைகளும் சோதனைகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் என் குழந்தை நீ யோசிக்கும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் சரியாகவே கிடைத்து விடுவதில்லை. உனக்கென்று நான் உருவாக்கி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக நீ பெற்று விடுவதில்லை. ஏனென்றால் உனக்கு தெரியவில்லை, இவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். எவ்வளவு தூரம் சென்றாலும் உன் மீது கொண்ட அன்பு மட்டும் அவர்களுக்கு ஒருபொழுதும் குறையாது என்று. அன்பினால் நிச்சயமாக மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்ற உத்தரவாதத்தை நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தேன் அல்லவா? அதுபோலத்தான் இப்பொழுது சில காலமாக இந்த வாழ்க்கையில் நான் செய்த பல விஷயங்கள் தட்டுப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கின்றாய். ஆனால் இனியும் இதை இப்படியே நாம் வைத்து கொண்டிருப்போம். ஆனால் இனியும் இந்த வாழ்க்கை இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு புரியாமலேயே போய் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்பதை நீ மறக்காதே. நான் வருகின்ற காலத்தை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சாயப்பா முன்னின்று உனக்காகவே இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளுக்கு நடக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இனி எந்த நேரம் ஆனாலும் நாம் விரும்பிய ஒருவர் நம்மை விட்டு வெகு தூரம் செல்கிறார் என்றால் அவரை எல்லாமும் அவ்வளவு சுலபமாக நாம் கை கொடுத்து விட முடியாது. எல்லா நேரமும் நாம் எண்ணியது போல சில விஷயங்கள் நமக்கு நடக்கத்தான் வேண்டும் என்பதை விதியானால் யாரும் அங்கே உன்னை கட்டுப்படுத்துவதற்கு என்று இருந்து விடமாட்டார்கள். உன் அப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உனக்கு முழுக்க முழுக்க சரியாக புரியும் என்றால் நிச்சயமாக இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்வாய். இன்று நான் உருவாக்கி தருவதை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ எப்பொழுதும் சரியாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு நல்ல காலம் என்பதையும் நான் வருகின்ற காலம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதையும் முதலில் நீ உணர வேண்டும். தெய்வம் சொல்ல சொல்ல உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ கவனத்தில் கொள். எதிலுமே நம்முடைய தெளிவான எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் இந்த வாழ்க்கையை அழகுபடுத்தும். அதுபோல இந்த வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை அழகாக மாற்றும் என்பதை நீ மறந்து விடாதே. அழகாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எவ்வளவு துன்பங்களும் வேதனைகளையும் வந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த சாயப்பா நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி வரும் நாட்களில் உனக்காகவே புரியும். எதனால் நம் அப்பா நமக்கு இதையெல்லாம் சொல்கிறார் என்று. அதாவது சூரிய பகவானுக்கு உகந்த நாளில்
அவரின் நாமத்தை நீ உச்சரித்தால் யாரும் நெருங்க முடியாது. அவரை நிச்சயமாக நீ நெருங்கி விடலாம். அவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பல தீமையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இனி என்னவானாலும் சரி, நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நம்பிக்கையும் உறுதியாக தந்து உன்னை வாழச் சொல்லும். இவர்களுடைய அருளோடும் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை எதிர்கொள்ளும் இந்த காலம் இனி அத்தனையிலும் உனக்கு வெற்றி என்ற ஒன்றை உறுதிப்படுத்த உன் அப்பா ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. காலம் தாழ்த்தாமல் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டால் நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று கிடைப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் நான் மதிப்பு உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் உனக்கான புரிதல் ஒன்று உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.